ஓம் சாய்ராம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவும், உங்கள் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதி நிலைக்கவும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கூட உங்களால் வந்து அந்த பலன் கிடைக்காமல் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்த கொஞ்ச நாட்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வாஸ்து ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத உண்மை என்னன்னு பார்த்துலாம். இந்த பரிகாரம் செஞ்ச உடனே நாளைக்கே உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தவங்க வந்து 10 லட்ச ரூபா வச்சுருவாங்க, மூட்டையை கொண்டு வந்து வச்சுருவாங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இந்த பரிகாரம் செய்த ஒரு சில நாட்களிலேயே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி பிறக்கும். நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வாங்கியிருக்கக்கூடிய கடனை கூட அடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வழிவகை உண்டாகும். அதுதான் நான் வந்து சொல்வது இந்த பரிகாரம் செய்தால். பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து ஏன் பணத்தட்டுப்பாடு வருது, எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து கணவன் மனைக்குள்ளே சண்டை வருது, இல்லை யார் கூடயாச்சும் பிரச்சனையே இருந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதற் காரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தாங்க. சரிங்களா? உங்களுடைய வீட்டோட மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே தங்கிறதுனால நம்மளோட யோசிக்கிற திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடித்து நம்மளை தவறான முடிவுகளை எடுக்க வைத்து கடனாளியாக மாற்றுகிறது. சரிங்களா? இதனை வேரோடு அழிக்கக்கூடிய 2 பேராற்றல் கொண்ட பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு. சரிங்களா? இந்த 2 பொருட்களோட வாசம் எங்கு இருக்கிறதோ அங்கு எதிர்மறை அலைகள் ஒரு நொடி கூட இருக்க முடியாது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரிங்களா? அதனால் இந்த 2 பொருட்களை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையை நீக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியை கொண்டு வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கணும்னா நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் லட்ச ரூபாய் செலவு செஞ்சு எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் யாகம் செஞ்சாலும் சரி, நம்பிக்கையோடு செய்யலாம். அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனால் நீங்கள் வெறும் ₹1 வச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையுடன் செய்தால் அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய வெள்ளை நிற பருத்து துணி. சரிங்களா? முடிஞ்சால் புது துணியாக யூஸ் பண்ணாத துணியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைனாலும் ஒரு சிறிய வெள்ளை நிற பருத்து துணி எடுத்துங்க. ஒயிட் கலர் காட்டன் க்ளோத் எடுத்துங்க. 2 துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் 4 உடைந்து போகாத முழு கிராம்புகள். சரிங்களா? அதாவது மேலே பூ இருக்கும், அந்த பூ உள்ள கிராம்பு வேணும். சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த சிறிய வெள்ளை நிற துணியில் ஃபஸ்ட்டு 2 பச்சை கற்பூரத்தை வைங்க. அதுக்கடுத்து இந்த 4 கிராம்புகளையும் ஒன்றாக வைத்து இந்த துணியை ஒரு சிறிய முடிச்சாக நீங்கள் முடிந்து வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இந்த சிறிய முடிச்சை வந்து உங்களோட வீட்டோட பிரதான நிலைவாசல் இருக்குல்ல, அதோட பின்புறத்திலோ வச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பீரோ அதுக்குள்ளேயோ வச்சிடலாம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தின் வாசமும் கிராம்பின் காரத்தன்மையும் இணைந்து காற்றில் கலக்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் மற்றும் கண் திசையின் தாக்கம் முற்றிலுமாக செயலற்று போகுங்க. சரிங்களா? முக்கியமாக கடனை தூண்டும் எதிர்மறை சிந்தனைகளை மாற்றி நல்ல பணவரவிற்கான ஐடியாஸை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தரும். சரிங்களா? ஸோ இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயெலாம் செலவாகாது. மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயிலே செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? இதை வந்து எப்போதும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் தானாகவே கரையும் தன்மை கொண்டது. அதனால் மாதத்துக்கு ஒரு முறை இந்த முடிச்சை பிரித்து அதை வந்து பாருங்கள். கற்பூரம் கரைந்திருந்தால் பழைய கிராம்பு வந்து செடிகளில் போட்டுவிட்டு மீண்டும் புதிய கற்பூரம் மற்றும் கிராம்புகளை வைத்து புதிய முடிச்சாக கட்டி வைக்க வேண்டும். ஸோ இந்த பரிகாரம் செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் செஞ்சுருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் செஞ்சு அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் குறையுங்க. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நின்றுட்டு பணம் சேர தொடங்கும். சரிங்களா? கடனை அடைப்பதற்கான புதிய வழிகள் தடையின்றி பிறக்கக்கூடிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது. சரிங்களா? அதே போல் மன அமைதி. இந்த பரிகாரத்தை செஞ்ச கொஞ்சம் நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பதற்றமும் சண்டைகளும் குறைந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக அமைதி நிலவுவதை உங்களால் நேரடியாக உணர முடியும்.
சரிங்களா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ஸோ ஆன்மீகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்களே இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறது தான் இருக்குது, சரிங்களா. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய இந்த எளிய பொருட்களை வைத்துக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள், சரிங்களா. செய்கிற அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளாக ஒரு நல்ல நேரத்தில் வந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி நிம்மதியும் லக்ஷ்மி கடாட்சமும் பெறுவீங்க, சரிங்களா. அதே போல் இந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே கண்டிப்பாக வானத்திலேருந்து பணம் கொட்டும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி விலகும். உங்களுடைய புத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள், கடன் தீர வழி பிறக்கும். இது நிஜம். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசல்ட்ஸை வந்து அனுபவிப்பீர்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். உங்களோட வீட்டோட நிலைவாசல் இருக்குங்களா, உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு நிலை கண்ணாடி வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு, சரிங்களா. அது சிறிய சதுரமோ இல்லை வட்ட வடிவ நிலை கண்ணாடியே வைக்கணும், சரிங்களா. அது வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இன்னும் டபுள் மடங்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ உங்கள் வீட்டோட உள்ள நுழைஞ்ச உடனே யார் உள்ள நுழைஞ்சாலும் சரி, அவங்க பார்க்குற நேராக வந்து பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை கண்ணாடி மாட்ட வேண்டும், சரிங்களா. எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பெரிய பெரிய பணம் இருக்கக்கூடிய இல்லை நிறைய பணம் சேர்கிற பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக உள்ள நுழையிற இடத்துல ஒரு நிலை கண்ணாடி வச்சுருப்பாங்க. எதுக்காக வந்து சொல்கிறேன்னா, இது வெளியிருந்து எந்த ஒரு மனிதர் உங்கள் வீட்டிற்கு நுழைந்தாலும் அவர்களோட கண் பார்வை வந்து இந்த நிலை கண்ணாடியில் வந்து முதல்ல பிரதிபலிக்க வேண்டும், சரிங்களா. அதாவது அவங்க உள்ளே நுழையும் போது அவங்க இந்த கண்ணாடியை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, உங்கள் வீட்டுக்கு வரவங்க பொறாமை எண்ணத்துடனோ அல்லது கவலையுடனும் வந்தால் அந்த கண்ணாடியானது அந்த எதிர்மறை ஆற்றலை அவர்களிடம் அப்படியே திருப்பி அனுப்பிவிடும். இதனால் உங்கள் வீட்டின் மேல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண் திருஷ்டி முற்றிலும் நீங்கி பணம் வர வந்து தடையின்றி இருக்குங்க. இதனால தான் பெரிய பெரிய கடைகளில் பெரிய பெரிய ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலை கண்ணாடியை அவங்க உள்ளே நுழையிற இடத்துல வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஏன்னா எல்லாருமே சொல்கிறதான் கல்லடி வேணாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜினாலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் சுமைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன 2 பரிகாரமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க. இந்த பரிகாரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகாது. ஆனால் இந்த 2 பரிகாரமே நிறைய பேர் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்ச பரிகாரங்கள். அதனால் இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சர்ச்சைகள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வம் செய்கிற இந்த 2 பரிகாரமும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.